கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு அடிப்படை சத்தியங்களில் இதுவும் ஒன்று. அதை கர்த்தர் நம்மோடு பேசுவார். நான் எங்கே போனாலும் ஆண்டவர் ஏவும்போது அது முதல் பிரசங்கமாக பண்ணுவேன். ஸோ காலையில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனால் சாயந்தரத்துக்கு எனக்கு அதுக்கு பெர்மிஷன் கிடைச்சதுனால சாயந்தரம் உங்கள் நடுவில் இந்த காரியத்தை குறித்து பேச ஆண்டவரும் நானும் ஆசையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய ஆவியா, ஆத்மாவா, சரீரமா? எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்கள், இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. தெரிலன்றீங்களா? ஆத்மா சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன். ஆத்மா ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆத்மாவை குறித்த அறிவும் ரொம்ப முக்கியம். எனக்கு கொஞ்சம் வால்யூம் வச்சு மானிட்டேஷன். ஏன் அப்படின்னா, ஆத்மாவை குறித்த ஒரு வெளிச்சம் அநேகருக்கு இல்லாதபடினால் அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையானே தெரியாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனோடு உங்களை இணைக்கிற, பரிசுத்த ஆவியானவரோடு உங்களை இணைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் உங்கள் ஆத்மா தான். ஆத்மாவை குறித்த ஆண்டவர் ரொம்ப காலங்களுக்கு முன்பதான் என்னோட ஆண்டவர் இடைப்பட்டார். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவையானதை நமக்கு நிச்சயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு 3 காரியங்கள் இருக்கு. ஒன்று ஆவி, இன்னொன்று சொல்லுங்க ஆத்மா, இன்னொன்று சரீரம், இல்லைங்களா? இந்த 3ல் இந்த ஆத்மா ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. ஏதேன் தோட்டத்தில் இருந்து எல்லாருக்கும் இருக்குது ஆத்மா. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக மாறிடுச்சு இந்த 2025 வருஷமா. அதுக்கு முன்னாடி 4000 ஆண்டுகள் இருக்கு. ஓகே, இருக்கு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அப்பவும் முக்கியம்தான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நான் தான் அழுத்தி சொல்கிறேன். இப்போ நம்ம வாழ்கிற இந்த சபை உறவு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் உங்கள் ஆத்மா. ஆனால் எத்தனை பேருக்கு ஆத்மாவை குறித்த அக்கறையும் ஆத்மாவை குறித்த கவனமும்? இன்னைக்கு நம்ம சரீரத்தை குறித்து தான் நம்முடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கும். நம்முடைய வீட்டு காரியங்கள், நம்முடைய உலக காரியங்களை குறித்து தான் நமக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும். ஆனால் யாராவது ஒருவர் உங்களை ஆத்மாவை குறித்து எழுதியிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இருப்பீங்க, கண்டிப்பாக இருப்பீங்க. ஆனால் ரொம்ப குறைவாக இருப்போம். உங்கள் ஆத்மாவின் மீது கவனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம இந்த உலக காரியங்களில் அலைப்பட்டு போயிடுறோம். முக்கியமாக மனசுக்கு அதுதான் படுது, அதுதான் முக்கியம்னு தோணுது. இந்த உலகத்தில் காரியங்கள், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல கல்யாணம், நல்ல இதுதான் நமக்கு. ஆனால் கிறிஸ்தவனுக்கு மைண்டில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? தன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் வேதத்தில் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்க. ஸோ இதனால இந்த செய்தியில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்தவம் ஒரு மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கமும் கிடையாதுன்னு சொல்ல வந்திருக்கேன். ஆமாம், மார்க்கம்தான். அது எது மார்க்கம்னா என்னங்க? குட்டீஸ்ட கேட்போம். மார்க்கம்னா கரெக்டு தான். மார்க்கம் அப்படின்னு என்னங்க? ஒரு மார்க்கமாக இருக்கானே அப்படியா? அது ஒரு வழி. கிறிஸ்தவம் ஒரு வழின்னு சொல்றாங்க. எதுக்கு வழி? பரலோகத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்றாங்க. அதிலும் மேலான ஒரு விஷயம்தான் உறவு. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம் அல்ல, அது ஒரு உறவாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது பாருங்க. தேவன் நம்மளை உறவா பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்றாருன்னா, தேவ ஜனம் அப்படி சொல்லுவார். பழைய ஏற்பாட்டில் த பீப்புள் ஆஃப் காட், அப்படி தேவ ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? என்ன பார்த்து என்ன சொல்றாருன்னா, மனவாட்டியாகிய என்னுடைய சரீரம் என் சபை அப்படின்னு சொல்றாரு. நம்ம வேற லெவல்.
ஆபிரகாமுக்கு மேலானவங்க, மோசேக்கும் தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் மோசே அப்படின்னா அவர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டை கொண்டவுடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மணவாட்டி என்கிற அந்தஸ்து அவங்களுக்கெல்லாம் இல்லை, நமக்கு இருக்குது. வேற லெவல். நினைச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக கர்த்தர் பார்க்கிறார், உறவாய் பார்க்கிறார். கிறிஸ்தவம் ஒரு மதம் கிடையாது, மார்க்கமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு உறவு. நான் பரலோகத்துக்கு போனோம் அப்படி ஆசை இல்லை எனக்கு, நான் இயேசுவோடு இருக்கணும்னு ஆசை. எனக்கு நித்திய ஜீவன், அங்கே போய் தங்க, வீட்டில் தங்க, ரோட்டில் நடக்கணும்னு நமக்கு ஆசை கிடையாது. என் இயேசுவோடு வாழணும்னு தான் நமக்கு ஆசையாக இருக்கு. இல்லை அவரை காணணும், அவரை எப்பொழுது நான் பார்ப்பேன் அப்படின்லாம் ஆசை நமக்கு இருக்குதா? வருவீங்களா? எங்க? அதான் கேட்குறேன், வருவீங்களா? நீங்கள் எப்படி டென்ஷனாக தான் பார்த்து பேசுவீங்களா? அப்படி வருவோம் அப்படி தான் சிரித்து பேசுவீங்களா? கூல் பீப்புள் தானா? நாகர்கோயில் மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்களே. காலையிலே கொஞ்சம் பயந்துட்டேன் நான், சரியாயிரும் இல்லையா? நம்ம ஜோக்குக்கு இது புரிய மாட்டேந்தோ, நம்ம தமிழ் புரிய மாட்டேன் அப்படி யோசிச்சேன். ஓகே, இந்த நகோமி ரூத் கதையில் பாருங்க, இந்த உறவின் மேன்மையை பார்க்கலாம். மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற உறவு ஒரு படி மேலே இருக்கு. இதுங்க அவங்க யார்? மாமியார் மருமகள். ஆக்சுவலாக ஒன்று தெரியுங்களா, இது மாமியார் மருமகள் சண்டை கிடையாது, ரெண்டு பெண்களுக்கான சண்டை. ஏன்னா நான் எங்கள் மாமியார் மாமனார் என் கூட இருக்கிறாங்க. மாமியார் மருமகளுக்கு வர எல்லா பிரச்சனையும் அவங்க அம்மாக்கும் பிள்ளைக்கும் வரும் லைட்டாக அப்பப்போ. ஆனால் பிள்ளைன்றதுனால மறந்துடுறாங்க. இவங்களும் அம்மான்றதுனால என்ன ஆயிடுது, ஒரு மேக்கப் ஆயிடுது. கல்யாணம் ஆயிட்டா வேற மாதிரி பார்க்கறது எல்லாம் மாறிடும் இல்லையா? உன் புருஷன் எங்க, நான் மாமியார் நல்லவங்க, பையனை மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நீ தான் என் பையன், இதுதான் என் மருமக அப்படின்னு. என் ஒய்ஃப் கரெக்டாக பேசுவாங்க. அதனால் நிறைய பேருக்கு புரிஞ்சிக்க முடியாது, எனக்கு புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சம் நாள் ஆச்சு அதுக்கே. ஏன்னா அவங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி. அப்போ நான் நினச்சேன், அப்போ தான் பார்த்து இது மாமியார் மருமக சண்டை கிடையாது, இது எல்லாருக்கும் உள்ள இருக்கு. அம்மா பிள்ளையானாலும் கல்யாணம் ஆகிட்டா என்ன ஆயிடுது, ஒரு இது வருது. நான் அதன் மத்தியில் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார், புரிஞ்சுக்க வச்சிருக்கிறார். ஸோ இந்த நகோமி ரூத்தோட கதையில் பாருங்க, ரூத் சொல்கிறாங்க, சரி நியாயமான ஒரு விஷயம் ரூத் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நகோமி சொல்கிறாங்க, நீ உன் புருஷன் செத்து போயிட்டான், நீ என்ன பண்ணலாம், உங்கள் ஊருக்கு போய் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழலாயா. இன்னொரு மருமகள் நியாயமான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த ரூத் உறவை தெரிந்தெடுத்து வந்தாங்க பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் தெய்வன் என் தெய்வன், உங்கள் வீடு என் வீடு, உங்கள் ஜனம் என் ஜனம், நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்றேன், நீங்கள் செத்தா நான் சாப்பிட்றேன். மாமியார்கிட்ட பேசுகிற பேச்சு, உங்களை நான் விட்டு போக மாட்டேன். இந்த ரூத் இந்த புதிய ஏற்பாட்டில் அவருடைய சபைக்கு அடையாளமாக மாற்றிட்டார். போவாச அவருக்கு அடையாளமாகும். பாருங்க, ஆண்டவர் செலக்ட் பண்ணும்போது அழகா செலக்ட் பண்றார். இந்த ரூத் அம்மா இப்படி ஒரு வார்த்தை பேசினங்காட்டி தான் கிறிஸ்துவின் சபைக்கு அடையாளமாய் மாறி போனார்கள். ஹல்லேலூயா! அவ்வளோ அழகா ஆண்டவர் அந்த அந்த உறவு மனுஷங்களுக்குள்ளேயும் நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. மூஞ்சி தூக்கி வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. அதெல்லாம் அந்த புன்முறுவலோட, பொன் வறுவலாக மீன் வறுக்கணும். ஆனால் நீங்கள் பேசும்போது புன்முறுவலோடு இருக்கணும். அழகாக சந்தோஷமாக உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள்ட்டையும் நீங்கள் நல்லா பேசி பாருங்கள். உங்களுக்கு உள்ளேருந்து தேவனுடைய அன்பு வெளிப்படுறது நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உறவை காத்துக்கிறதுக்கு நம்ம என்ன வேணால் பாடுபடலாம். இந்த உறவை தக்க வைக்கிறது, உடைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த கண்ணாடியை கல்லை தூக்கி போட்டால் எப்படி உடைப்ப பாப்பா? இந்த கண்ணாடி இருக்குல்ல, எப்படி உடைக்க முடியும்? கல் போட்டால். ஆனால் எப்படி செய்கிறது நமக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. உடைக்கிறதுக்கு நமக்கு வழி தெரியும், செய்யறதுக்கு வேலைக்காரங்களுக்கு தான் தெரியும். கண்ணாடி வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதை உடைச்சி தீயில போட்டு உருக்கி அதை ஊற்றி வார்ப்பாங்க ஷேப்புக்கு தகுந்த மாதிரி.
இப்போ நமக்கு உடைக்கிறதுக்கு ஈஸி பாருங்கள். கல்லை தூக்கி போட்டால் நமக்கு ஐடியாவும் இருக்கும். கல்லை போட்டு உடைக்கலாம், காலில் எட்டி வச்சு உடைக்கலாம். அப்புறம் வேறு என்ன ஐடியா பண்ணலாம்? இந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சால் 10th முடிஞ்சால் ஃபேனை போட்டு வளைக்கலாம், சேரை போட்டு திருப்பலாம். இதெல்லாம் அக்கிரமம் நம்ம பசங்க பண்ணுறது. இப்போ பிள்ளைங்களும் சேர்ந்துருச்சுங்க. ஒரு வீடியோ பார்த்து அடித்து நொறுக்குறாங்க போட்டு. எதுக்கு அப்படி எல்லாம் பண்ணுறாங்க தெரியல. உடைக்கிறது ஈஸிங்க. ஒரு உறவை கூட, ஒரு அன்பை, ஒரு இருதயத்தை உடைக்கிறது ஈஸி. ஆனால் அதை கட்டி வச்சு நிறைய அம்மாமார் அதை செய்வாங்க. உறவு விட்டு போகாமல் அந்த கிருபை. அதனால தான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு. நீங்கள் இந்த வீடு நினச்சிக்காதீங்க. குடும்பமாகிய வீட்டை, உறவாகிய வீட்டை கட்டுற புத்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் வார்த்தைகள் அப்படி வெளிப்படும். ஆண்டவருடைய கிருபை அது. ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்தவம் ஒரு உறவு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த உறவுக்கு தான் ரொம்ப முக்கியமானது உங்கள் ஆத்மா. சரிங்களா? இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ நான், நீங்கள், என் குடும்பம் எல்லாம் நம்ம சரீரத்தில் உறவாடுறவங்க. ஆமாவா? இல்லையா? எனக்கு தொண்டை இதாக இருக்குன்னு பாஸ்டர் என்ன பண்ணார்? கொடுத்தண்ணி ஊற்றி கொடுத்தாரு. நானும் என்ன பண்ணுவேன், இப்படி குடிச்சுக்குவேன். அப்பப்போ ஒரு வேர்க்குதுன்னு என்ன பண்ணேன், கட்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மறக்கலை. இப்போ இந்த சரீரத்தில் உறவாடுறவங்களுக்கு சரீரத்தை தான் பார்ப்பாங்க. இப்போ செத்து போயிட்டா, இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வைங்க, என் ஒய்ஃப் வந்துட்டு என்னங்க லஞ்ச் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாள. அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா? ஓ போயிட்டாரு, என்னங்க எந்திரிங்க எந்திரிக்குவேனா? சரீரத்தோடு உறவாடுறவங்களுக்குள்ள சரீரம் செத்து போச்சுன்னா உறவு விட்டு போகுது. ஆமாவா? உங்களுக்கு எவ்வளோதான் உங்கள் வீட்டுக்காரரை பிடிச்சாலும், ரொம்ப நேசிச்சாலும், செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் விட மாட்டேன்னு அழுவாங்க பாருங்க. பார்த்துருக்கீங்களா? சாவில் விட மாட்டேன். நான் நினைப்பேன், சரிம்மா நீயே வச்சுக்கோ, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த அன்பில் நம்ம என்ன செய்கிறோம்? விட மாட்டேன், கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஐயோ இன்னி மண்ணுக்குள்ளே போட்டுட்டா இனி பார்க்க முடியாத. அப்போ சரீரத்தோடு உறவாடுகிற நம்முடைய உறவு மரணம் வரையும் போகுது. ஆமாவா? மரித்து போயிட்டா உறவு அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தேவன் எப்படி உறவாடுகிறார் சபையோட, மனுஷனோட? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஓகே, அவர் நமக்குள்ள கொடுக்கிறார். எப்படி மனுஷனோடு தேவன் உறவாடுறார் சொல்லுங்க. பின்னாடி சேர்ல சொல்லுங்க சிஸ்டர். எப்படி தேவன் மனுஷனோடு எப்படி உறவாடுறார்? இப்போ நம்ம மனுஷங்க உறவாடுறோம். செத்து போனால் போய் அடக்கம் பண்ணுறோம், அழுகுறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறந்துடுறோம். 3 நாள் ஒரு பாட்டி சேலத்தில் இட்லி சுடுற பாட்டி, ஓகே, சிரிச்சிட்டே இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், ரொம்ப வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அப்போ அந்த பையன் போய் பேட்டி எடுத்து வீடியோலாம் எடுக்கிறான், போய் காமிக்கிறான். என்ன பாட்டி சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு. தாத்தா செத்து போயிட்டாரியா, அதுக்கு ஏன் பாட்டி சந்தோஷமாக இருக்கிற? ஒரு நாள் அழுதேன், ஏன்னா அந்த ஆள் இருந்தால் அடிச்சுட்டே இருப்பான். இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன், எவனும் என்னை அடிக்க முடியாது. நான் இட்லி சுட்டேனா சாப்பிட்டேனான்னு இருக்கிறேன். இப்போ என்ன ஆகுது? ஒரு ஆளுடைய மரணம் உறவிலிருந்து ஒருத்தன் என்ன பண்ணுது? பிரிக்குது. ஆமாங்களா? என் ஒய்ஃப் வந்து என்னதான் கத்துனாலும் எனக்கு காது, ஏன்னா நான் செத்து போய் படுத்திருக்கிறேன். என்னங்க கேட்குமா? நான் ஒரு சாவில் பார்த்த ஒரு பாட்டி செத்து போயிட்டாங்க. ஓகே, கொலக்கட்டை இருக்குல்ல, கொலக்கட்டை தானே, கொலக்கட்டையை செஞ்சு ஒரு அம்மா எடுத்துகிட்டு வருது. என்ன உறவுன்னு தெரியல, ரொம்ப சின்ன பையன், எனக்கு மறக்கவே இல்லை. பாட்டி உனக்கு கொலக்கட்டை பிடிக்குமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன். செத்து போன பாட்டிக்கா? நான் ரொம்ப யோசிக்கிறேன். செத்து போன பாட்டிக்கு இந்த அம்மா அந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே வாங்கினாங்களா, உட்காந்து செஞ்சாங்களான்னு தெரில. ஆனால் கொலக்கட்டை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்? பாட்டிக்கு படைக்கணும். பாட்டி சாப்பிடுமா? இல்லை பஸ்ஸில் ரிட்டர்ன் போகும்போது இந்த அம்மா சாப்பிடுவாங்களா? கொண்டு வந்த கொலக்கட்டை யார் தான் சாப்பிடுவா? உயிரோடு இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்க.
மரித்து போன உறவு, அவ்வளவுதான். இப்ப தேவன் எப்படி சபையோடு உறவாடுற? வார்த்தை வசனம் வேற. இப்ப நான், என் ஒய்ஃப், என் பிள்ளைங்க, சரீரம், நம்மெல்லாம் மனுஷங்கள்லாம் சரீரம் செத்து போனால் முடிஞ்சு. தேவன் உங்கள் சரீரத்தோடு உறவாடுகிறாரா? இல்லை, அவர் உங்கள் ஆத்மாவோடு உறவாடுகிறார். ஹல்லேலூயா. ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆத்மாவோடு உறவு. எப்படி? அவருக்கு இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கு. அவர் சிலுவையில் மரிக்க வந்தது எதனாலனா, அவர் உங்கள் ஆத்மாவை ரட்சிக்கும்படி வந்தார், உங்கள் ஆத்மாவை மீட்கும்படி வந்தார். அவர் ஆத்ம நேசராய், ஆத்ம மீட்பராய், ஆத்ம நேசராய், ரட்சகராய், ஆத்மம், இப்படியெல்லாம் அவருக்கு பேர் இருக்கு. ஆத்ம மணவாளன், ஆத்ம சிநேகிதன். அது என்ன ஆத்மா? அது ஏன் ஆத்மாவை சொல்றாரு? நீங்கள் நல்லா இதை கவனிக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சபைக்கு வர்றது, உங்கள் ஜபம் எல்லாம் மாறிடும், நீங்கள் துதிக்கிற இதெல்லாம் மாறிடும். இது ஒரு அடிப்படையான சத்தியத்தை கவனமாக நீங்கள் கொஞ்சம் நேரம் கேட்கும்படி நான் ஆண்டவருக்குள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறேன், ஓகேங்களா? ஆண்டவர் மனுஷனை படைக்கும்போது பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, ஆதியாகமம் 2:7 வாசிங்க. ஏன் அவர் ஆத்மாவோடு உறவாடுகிறார்? தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். நல்லா அந்த வசனத்தை போட முடியுமா? எண்ணெய் தான் போட்டிருக்கீங்களா? அந்த வசனத்தை போட முடியுமா? ஆதியாகமம் 2:7. அது பார்த்தா இங்கே பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணில் தான் உருவாக்குறார். மண்ணில் வந்தது என்னது? சரீரம், ஓகே. ஆனால் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதுறாரு. அப்போ அவனுக்குள்ள ஜீவனும் ஆத்மாவும் வருது. ஜீவ ஆத்மா. ஆனால் இந்த ஜீவனும் அவனோட ஆவியும் அவனோட ஆத்மாவும் எங்கிருந்து வருது? அது தேவனுடைய சுவாசத்திலிருந்து வருது, ஓகேங்களா? ஏன் கர்த்தர் அதை உள்ள வைக்கிறார்? கர்த்தர் மிருகங்களை படைக்கும்போது, பறவைகளை படைக்கும்போது வைக்காத ஒரு விஷயத்தை மனுஷனை படைக்கும்போது உள்ள வைக்கிறார். பறவைகளுக்கும் ஒரு உயிர் இருக்கு, மீன்களுக்கு ஒரு உயிர் இருக்கு. கோழி, சண்டே ஆனால் எத்தனை பேர் வீட்டில் கோழி சமைப்பீங்க? சிக்கன், டக்குன்னு கை தூக்குங்க. இங்கே நிறைய மீன் தான் இல்லையா? மீன் எல்லாம். இப்போ மீன் எல்லாம் கொலை பண்ணுறீங்களே, அது கொலையா இல்லையா? வறுக்கும்போது வெட்டி தானே சாப்பிட்றீங்க சிக்கன், அது கொலையா இல்லையா? எத்தனை பேர் கொலை பண்ணுறீங்க சொல்லுங்க? எல்லாருமே என்ன பண்ண? கொலையாளியா பண்ணமோ? எத்தனை கோழி முழுங்குறோம்? லெக் பீஸாக கொடுங்க. ஆக்சுவலாக லெக் பீஸ் தான் சாப்பிடக்கூடாது. நம்ம இது மரியாதைன்னா லெக் பீஸை வைக்கணும், ஆக்சுவலாக சாப்பிடக்கூடாது. போய் படித்து பாருங்கள், ஓகே? சரி, சாப்பிட்டா தப்பு இல்லை, கொஞ்சம் கம்மியாக வாழ்வீங்க, சீக்கிரம் போயிடுவீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான் இப்போ என்ன கேள்வி கேட்டேன்? சிக்கன் அது கொலையா இல்லையா? ஏன் இல்லை? ஏன் இல்லை தெரியுமா? அது கொலை இல்லை தெரியுமா? அதுக்கு வேற ஒரு ஆவியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது உயிர் வாழ்றதே நமக்காக தான், ஃப்ரை. ஆனால் மனுஷனை படைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக படைக்கிறார். மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே மனுஷனுக்கு தேவையானதை செட் பண்ணி he came down, he was mending the clay. அவர் அந்த மண்ணை பிசைகிறாரு, களிமண்ணுனால கையை வச்சு உருவாக்குறாரு. மற்றதெல்லாம் சொன்னார், பூமிக்கு கட்டளையிட்டார், பூமி என்ன பண்ணுச்சு? செடியெல்லாம் உண்டாக்குச்சு. தண்ணிக்கு கட்டளையிட்டார், தண்ணி மீன் பறவைகளை உண்டாக்குச்சு. எதுவுமே செய்யலை. இவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கிடவுது, பறவை மீன்லாம் சொல்லும் போது ஒரு. ஆனால் மனுஷனை படைக்கும் போது கேர்ஃபுல்லாக பண்ணுறார். ஏன்னா மனுஷனை அவர் உறவுக்காக உண்டாக்கினார். ஹல்லேலூயா.
உங்களை என்னை எப்படி எதற்காக உண்டாக்கி இருக்கிறார்? தேவ உறவுக்காக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஸோ நம்மளை உண்டாக்கும் போது அவரே இறங்கிட்டார். மனுஷனுக்கு அழகாக தான் பைபிள் சொல்லுது, விலங்குகளுக்கு மேனி வேற உண்டு, மனுஷனுக்கு வேற மேனி உண்டு. அவைகளுக்கு மகிமை வேற, நமக்கு மகிமை வேற. நமக்கு உள்ளே இருக்கிற ஆத்மா யாருடைய சுவாச காற்று தெரியுமா? தேவாதி தேவனுடைய சுவாச காற்று. அது அவர் நம்பினாலும் சரி, நம்பாமல் இருந்தாலும் சரி, நீ நாத்திகனாக இருந்தாலும் சரி, தேவன் இல்லை என்று சொல்லுகிற யாராக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவைகள் இவைகளெல்லாம் தேவன் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி ஜனங்களாக இருந்தாலும் அத்தனை பேருக்குள்ளும் ஆத்மா ஒன்று இருக்கிறது என்றால் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சுவாசமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அவர்களை நேசித்து அவர்களோடு உறவாடும்படி கர்த்தர் அப்படி உண்டாக்கி வச்சிருக்கிறார். கர்த்தர் மண்ணினால மனுஷனை உண்டாக்கினார். இப்போ இந்த மண்ணோடு ஆண்டவர் உறவாட முடியாது. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பாருங்க, சூப்பராக கவனிக்கிறீங்க. இப்போ இப்போ மண்ணிலேருந்து வந்தது தான் சரீரம். ஓகே, இதோட அவர் உறவாடுறது இல்லை. அப்போ ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இந்த மனுஷனை நான் உறவாடும்படி உண்டாக்குகிறேன். ஏதேன் தோட்டத்தில் பாட்டு கிடையாது, ஜபம் கிடையாது, படிச்சிருக்கீங்களா? வர்ஷிப் கிடையாது. இதெல்லாம் விழுந்து போன பிறகு வந்தது. மனுஷனை ஆண்டவர் துதிப்பதற்காக உண்டாகலை, அது லேட்டராக ஆன ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஆராதனைனால உறவு தான். அது ஆண்டவருடைய கிருபையாக இருந்தால் நான் சண்டேவோ சாயந்தரமோ பேசுகிறேன். ஆராதனைனால உறவு தான். ஆராதனைனா ஸ்லோ பாட்டு கிடையாது. ஹல்லேலூயா அப்படி ஆராதனை பைபிள் இருக்கு. The highest form of worship is relationship. It's not about songs. அது பாடலை பொறுத்தல்ல, ஸ்லோவாக பாடுறதில்ல. எந்த வசனம் தெரியுமா? அது நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க. அதில் ஒரு ஆழம் இருக்குது, அது அந்த அதிகாரத்திலே இருக்குது, நீங்கள் போய் படிக்கலாம். நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. முதல்ல ஆராதனைன்ற வார்த்தை ஆபிரகாம் தான் பயன்படுத்தினார். என்ன பண்ணார்? நாங்கள் போய் தேவனை அப்படின்னு என்ன எதுக்கு போகிறார்? ஆக்சுவலாக பலி செலுத்த போகிறார். இந்த ஆராதனை, இந்த துதி, இதெல்லாம் பாருங்கள். துதின்றது ஒரு பலி தான், ஸ்தோத்திரன்றது ஒரு பலி, நன்றி பலி, காணிக்கை ஒரு பலி, ஆராதனை நம்மளே பலியாக கொடுக்கறது. இதெல்லாம் எப்போ வந்துச்சு தெரியுமா? பாவத்தில் மனுஷன் விழுந்து போன ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே வந்த பிறதுக்கு அவங்களுக்காக தோணுன ஒரு விஷயம், பலி செலுத்தணும். ஆமாம், காயின் ஆபேல் அவங்களுக்காக ஒரு இது வருது. தேவாதி தேவன், அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, இப்படி வருவார், நாங்கள் அவரோட உலாவுவோம், உறவாடுவோம். இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவரை பார்க்கணுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த உணர்வை கர்த்தர் தான் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அவங்களா போய் பலி செலுத்தணும், கர்த்தரை எப்படியாவது பார்க்கணும், அந்த உணர்வுக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். இந்த பாவம் வந்த பிறகுதான் பலிகள் வந்தது. நீங்கள் சொல்கிற ஸ்தோத்திரம் கூட அது ஒரு பலி தான். அந்த பாவத்தின் பரிகாரங்கள். அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன தெரியுமா? உறவு தான். ஏதேன் தோட்டத்தில் தேவன் வந்து ஹல்லேலூயா அவங்களோட உறவாடுவார். ஏதேனில் பாட்டு பாடின அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உறவு தான். இன்னைக்கு அது விழுந்து போயிட்டோம், அது மாறி போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி முன்னே தூரமாக இருந்த நம்மை அவர் சமீபமாக்கி பிதாவோடு அந்த உறவுக்குள்ள நம்மை ஒப்புரவாக்கினார். அந்த உறவுக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்தார் அவருடைய ரத்தத்தை சிந்தி. இந்த உறவுக்கு அவர் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறாரு பாருங்க. தேவன் எவ்வளோ வேல்யூ கொடுக்குறாரு. நானே வந்து மறிக்கணும்னாலும் ஐம் ரெடின்ற. ஆனால் இன்றைக்கி சபையில் தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவின் மீது கவனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இன்றைக்கி உங்கள் ஆத்மாவை குறித்த ஒரு தெளிவு இல்லைன்னா தேவனுக்கு உங்களுக்கு உள்ள உறவை குறித்து தெளிவு இருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆண்டவர் அழகாக மனுஷனை படைச்சிட்டே அப்படின்னு ஊதுறாரு. இவ்வளோ சீக்கிரம் ஊதுனாரா, நீளமாக ஊதுனாரான்னு தெரியல. ஆனால் ஊதும்போது இவருக்குள்ளே இருக்கிற சுவாசம் அவனுக்குள்ளே அந்த ஆத்மாவை கொண்டு வர. கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ இந்த மண்ணோடு உறவாட முடியாது. அப்போது இப்போ நான் உறவாடணுன்னா என்னுடைய தன்மை ஒன்று அங்கே இருக்கணுமா இல்லையா? புரியுதுங்களா? இப்போ கல்யாணம் பண்ணும்போது, கல்யாண வயசில் யாராவது இருக்கீங்களா ப்ரோ? எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு.
இப்போ இவங்களுக்கெல்லாம் பொண்ணு யார் பார்ப்பீங்க? கழுதையை பார்ப்பீங்களா, பொண்ணை பார்ப்பீங்களா? சொல்லுங்க. என்ன ப்ரோ, ஒருத்தர் அப்படி தான் கல்யாணம் பண்ணார். மழை வர்றதுக்காக நியூஸ் பேப்பரில் படித்தேன். அவங்க கிராமத்தில் மழையே இல்லைன்னு சும்மா ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்கள், ஐதீகம். இப்போ ஒரு மனுஷனுக்கு துணை யாருன்னா மனுஷி தான். ஆமாவா இல்லையா? அவங்க தான் சேர்ந்து வாழ முடியும், உறவாட முடியும், சந்ததிகளை பெருக்க முடியும். ஆனால் தேவன் இப்போ மனுஷனை உறவாக பார்க்குறாரு, ஆனால் சரீரத்தோடு உறவாடுகிறவர் அல்ல அவர். அப்போ என்ன பண்ணுறாரு? இது மண்ணிலிருந்து வந்துச்சு. அப்போ இவருடையதை ஒன்று எடுத்து அங்கே வைக்கிறாரு. விலங்குகளுக்கு கொடுக்காததை மனுஷனுக்கு கொடுக்கிறார், பறவைகளுக்கு கொடுக்காததை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. அதுகள்லாம் பாடுது, இயற்கை கர்த்தரை துதிக்குது, அது டெய்லியும் துதிக்குது. ஆனால் அதிலெல்லாம் அவர் பிரியப்படுறதில்லை. ஆனால் நீங்களும் நானும் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இயேசு நல்லவர்னு சொன்னால் அதில் அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். ஏன்னா அவர் மனவாட்டி. உறவிலிருந்து ஒரு விஷயம் வரும்போது தேவன் அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ பாருங்கள், அவர் உறவாடணுன்னா அவருடைய தன்மை ஒன்று அங்கே இருக்கணும். இப்போ இன்னைக்கு மத்தி மீன் சாப்பிட்டேன், அப்புறம் சில்லி மீன் நினைக்கிறேன் சாப்பிட்டேன். ஒரு கிலோ எவ்வளோங்க மத்தி மீன்? இங்கே எங்கள் ஊரில் 150 ரூபா ஒரு கிலோ. 100 ரூபா, 150 ரூபா. ஏமாந்திங்கன்னா 200 ரூபா, உங்களை பொறுத்து. யார் விலை ஃபிக்ஸ் பண்ணுறா? ஒரு கிலோ மத்தினா 200 ரூபா, ஒரு கிலோ வஞ்சிரம்னா 1000 ரூபா. யாருங்க ஃபிக்ஸ் பண்ணுறது? 2 மீனையும் மீனவர்கள் செய்கிறது கிடையாது, அது கர்த்தர் உண்டாக்குறது. ஓகே, ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எதுக்கு நீங்கள் ஒரு விலை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா, அழிந்து போகிற ஒரு பொருளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? விலை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆப்பிள் 350 ரூபா அப்படின்னா அது 3 நாளில் கருகி போயிடும், கருப்பாயிரும். அந்த ஆப்பிள் அப்படியே இருந்துச்சுன்னு இங்கே அதுக்கு விலை ஜாஸ்தி. தங்கத்துக்கு ஏன் விலை ஜாஸ்தி? அது கெட்டு போகாது. கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் இருக்கிற ஒரு பொருளுக்கு விலை ஜாஸ்தி. இப்போ இந்த சரீரம் அழிந்து போகும், உங்கள் ஆத்மா அது அழியாது, அது நித்தியமானது. அது எங்கேருந்து வந்துச்சு? அவருடைய சுவாசத்திலேருந்து வந்துச்சு. இப்போது உங்கள் ஆத்மா மரித்து போய் கிடக்குது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இப்போ ஆத்மாவோடு உறவாடுகிற தேவன் உங்கள் கிட்ட வரும்போது நீங்கள் சரீரத்தில் உயிரோடு இருக்கீங்க, ஆனால் உங்கள் ஆத்மா செத்து போனால் அவர் என்ன பண்ண முடியாது? உங்களோட பேச முடியாது, நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. நிறைய பேர் சபையில் இப்படி இருக்க காரணம் என்னென்னா, அவர்களுடைய ஆத்மாவில் அவர்கள் மரித்து போனவர்களாக இருப்பதினாலே அவர்களுடைய வாய் திறக்க முடியல. ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய அரசியல் பேசுவோம். இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு, எல்லாருமே ஒரு அரசியல் நிபுணராக இருப்போம், எல்லாருமே அரசியல் மேதைகளாக நிறைய பேசியிருப்போம். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டால் மட்டும் நமக்கு என்ன ஆயிடுது? கை இப்படி கட்டுது, வாய் மூடிக்குது. ஏன்னு கேட்டால் இது சரீரத்தினால் செய்யப்படுகிற ஒரு விஷயம் அல்ல, இது ஆவியினாலும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் செய்யப்படுகிற ஒரு ஆராதனையாக இருக்கிறதுனால நீங்கள் உள்ளான மனுஷனில் மரித்து போயிருந்தால் நீங்கள் தெய்வ பிரசன்னத்தையும் உணர முடியாது. தேவன் நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார், அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. தேவன் பேசி கொண்டிருக்கிறார், அது உங்களுக்கு கேட்கவே கேட்காது. தேவன் நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறார், ஆனால் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. கர்த்தர் நீங்கள் இடைப்பட எது உணரும்னா, உங்கள் உயிருள்ள ஆத்மா தேவனை தேடும். அதை தாவீது எழுதுகிறார், மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறதையா. That revelation in itself is an eternal revelation. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு நித்திய வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் எழுதலை, தாவீது நிறைய முறை எழுதியிருக்கிறார். என்ன அழகாக எழுதியிருக்கிறார். மான் கவிதை எழுதுகிறாருங்க. அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அலைந்து திரிகிறார், பயந்து ஓடுகிறாருன்னு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய ஜெபம் வேற. இன்னைக்கு உங்கள் பிரச்சனை தான் உங்கள் ஜெபமாக இருக்கு, ஆனால் தாவீதுக்கு அப்படி கிடையாது. எத்தனையோ முறை புலம்பி இருக்கிறார், ஆனால் இந்த சங்கீதத்தில் மிக தெளிவுள்ளவராக எழுதுகிறாரு, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், என் ஆத்மா எனக்குள் ஏங்குகிறது, என் ஆத்மா தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்போ தேவனுடைய ஏன்னா என்னுடைய உறவு சரீரத்திலோடு அல்ல, தேவனோடும் என்னோடும்.
என் ஆத்மாவில் தான் தேவன் உறவாடுகிறார். அதை அழகா கேட்ச் பண்ண ஒரு ஆளு தாவீது தான். எவ்வளோ அழகா எழுதினார் தெரியுமா? மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேடி ஓடும் பாருங்க மான். நீங்கள் நம்ம நினைக்கிற சும்மா ஓடிட்டு இருக்கு, தண்ணியை தேடி தான் ஓடுது. என்ன அழகா ஓடுது, வீடியோ வீடியோ. அது எங்கடா தண்ணி கிடைக்கும்னு ஓடும்போது அது இப்போ வனாந்திரத்தில் தானே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். மானை பார்த்துருப்பாரு, தண்ணியை தேடி எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் அதை தேடி ஓடுறதை பார்த்துருப்பார். இப்படி என் ஆத்மா உண்மை தேடுதியான்னு எழுதுறார். இந்த மாதிரி என் ஆத்மா உண்மை தேடுதியா? இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேங்க, எத்தனை பேருக்கு உங்கள் ஆத்மாவை குறித்த வெளிச்சம் பெருக்குது? உங்களை பார்த்து கேட்குற, எத்தனையோ வருஷமாக நம்ம சர்ச்சுக்கு வரோம், உங்கள் ஆத்மா இப்போ தேவனோட உறவில் இருக்கா, இல்லை உயிரோடு இருக்கா, இல்லை பலன் குண்டு இருக்கா? இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக வெளிப்படுத்துவா. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டால் சந்தேகம்தான். இன்னைக்கு ஆண்டவர் அதை சரி செய்ய போகிறார். நீங்கள் என்னைக்கெல்லாம் தெய்வ பிரசன்னம் உணர முடியாமல் கை தானே அப்படி கட்டுதோ, வாய் தானே மூடுதோ, நீங்கள் நினச்சிக்கணும் எனக்கும் தேவனுக்கு உள்ள உறவில் ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு, நான் சரி செய்யப்படணும். செத்து போன என்னோடு எப்படி என் மனைவி பிள்ளைகள் உறவாட முடியாது போல மரித்து போன உங்கள் ஆத்மாவோடு தேவன் உறவாட கூடாது. அதனால தான் ஆண்டவர் கழுவி பரிசுத்தம் மண்ணி உயிர்ப்பித்த பிறகு பேசுறது உங்களுக்கு புரியுது. அதுக்குள்ளே நடத்துகிறார் ஆண்டவர், அப்படி தான் நடத்துகிறார். இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ, நாளைக்கு அற்புதம் செய்ய வேண்டாம். ஸோ தட் ப்ரிப்பேரிங் டைம், அந்த ஆயத்த நேரம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. மனுஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறார். நீங்கள் நானும் விசேஷமானவர்களா இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடும்போது, இந்த பழத்தை நீ சாப்பிட்டேன்னா சாகவே. ஒரு பிசாசு வந்து சொல்கிறாப்புல, நீ இந்த பழத்தை சாப்பிடும்போது சாகவே மாட்டாய். நீ எப்படி மாறிடுவ தெரியுமா? நீ தேவர்களைப் போல. பொய்யா உண்மையா? பிசாசு சொன்னது பொய்யா உண்மையா? பிசாசு சொன்னது பொய்யா உண்மையா? பொய்யா. உண்மை நான் நிரூபிச்சிட்டேன்னா என்ன தரீங்க எனக்கு? பிசாசு உண்மை சொன்னான்னு நான் நிரூபிச்சிட்டேன்னா என்ன தரீங்க? ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடும்போது நீ செத்துருவ. பிசாசு என்ன சொல்ற? நீ சாக மாட்ட, உன் கண்ணு திறக்கப்படும், நீ தேவர்களை போல. இந்த பழத்தை சாப்பிட்டோன்னே உன் கண்ணு திறக்கும், நன்மை தீமை அறிகிற. ஆதியாகமம் 3:22 போடுங்க. 22 நினைக்கிறேன் பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இது கர்த்தர் சொல்றது, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய். அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நம்மில் யார மாதிரி ஆயிட்டான்? நம்மில் எலோஹீம் தேவன் பேசுறாங்க. எலோஹீம்னா 3 பேர் சேர்த்துன ஒரு பேர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு சேர்ந்த ஒரு பேர் தான் எலோஹீம். இந்த எலோஹீம் தேவன் பேசுறாங்க. இப்ப மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனை நம்மில் ஒருவரை போல். பிசாசு என்ன சொன்ன? இந்த பழத்தை சாப்பிடும்போது நீ யார மாதிரி மாறுவ? நீ தேவர்களை போல மாறுவ, நீ சாக மாட்ட. இப்போ ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, உண்மைக்கும் சத்தியத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உண்மைக்கும் எது பொய்? பிசாசு வந்து பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். வேதத்தின்படி எது பொய் அப்படின்னா, எது சத்தியத்திற்கு விரோதமானதோ, கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, அதுக்கு விரோதமா பிசாசோ மற்ற தூதனோ வந்து பேசினாலும் அது பொய்யாயிரும். அது உண்மையா இருக்கிற மாதிரி தெரியும், அது உண்மையா கூட இருக்கலாம். இந்த மாதிரி வேதத்தின்படி எது பொய் தெரியுமா? சத்தியத்துக்கு விரோதமானதான் போய். எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள், எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருந்துச்சு. ஓகே, 2008 டயக்னோஸ் ஆச்சு. 4th B ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ் தாண்டிருச்சு. டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் 3 மாதம் உயிரோடு இருப்பாங்கன்னு சொன்னாங்க.
இது உண்மை, ஆமாவா இல்லையா? ஏன்னா அவங்க கண்டிஷனை பார்த்து என்ன பண்ணுறாங்க, உண்மை நிலையை நமக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் எங்களை வந்து சந்தேகப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நான் எப்படி இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன், குணமாக இருக்கிறேன். இது சத்தியம், கர்த்தருடைய வாயிலிருந்து வர்றது சத்தியம். அதற்கு மாறா உண்மையான இந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அது பொய். ஏன்னா கர்த்தரே சத்தியபரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இந்த கானான் தேசத்தை நீ சுதந்திரிப்பீர்கள் சொன்னாங்க. ஆனால் இவங்க மனுஷ கணக்கில் 12 பேரை வேவு பார்க்க அனுப்புனாங்க. 10 பேர் வந்து சொன்னது உண்மையா பொய்யா? அவர்கள் பெருசாக இருக்கிறாங்க, ராட்சதர் போல இருக்கிறாங்க, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டி கிளிகளை உண்மைதான் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் எப்படி நோட் பண்ணுது, இவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஏன்னா சத்தியம் எங்கே இருக்குது தெரியுமா? சாத்தியமில்லாத காரியமாக இருந்தாலும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதான் சத்திய வார்த்தை. அதற்கு விரோதமான என்ன பேசினாலும் சரி, அது உண்மையாக இருந்தாலும் சரி, அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அது உண்மைதான். ஆனால் அது சத்தியம் கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே போக மாட்டீங்க. தண்ணியில் ஏறி நடந்தால் உள்ள மனுஷன் போயிடுவான். ஆனால் இயேசு இறங்கி நடந்துவான்னு சொன்னால் பேதுருவால் நடக்க முடியும். புரியுதுங்களா? இங்கே பிசாசு விளையாடுற விளையாட்டு என்னன்னு தெரியுதா? அவன் ஆக்சுவாலிட்டியை ப்ரெசன்ட் பண்ணுறான், ஆனால் சத்தியத்தை மறைச்சிட்டான். என்னத்தை மறைச்சிட்டான்? நீ இதை சாப்பிடும்போது தேவ மகிமை உன்னை விட்டு போயிடும், அதை அவன் சொல்லலை. தேவ உறவு போயிடும் முக்கியமாக, அதை அவன் சொல்லலை. நீ சாக மாட்டேன்னு சொன்னான், ஆனால் ஆண்டவர் சாவேன்னு சொன்னார். எது நடந்துச்சு? செத்தாங்களா சாவலையா? செத்தாங்களா சாவலையா? எப்படி செத்தாங்க? சூப்பர். பிசாசு எதை ஃபோக்கஸ் பண்ணுவான் எப்போவுமே? நல்லா கவனிக்கணும். இந்த ஆத்மாவை குறித்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும்னா இந்த வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். பிசாசோட ஃபோக்கஸ் எப்போவுமே இந்த உலகத்தின் மேலே இருக்கும். அவன் ஃபோக்கஸ் பண்ணது அவங்க சரீரத்தை. சாப்பிட்டோன்னு அவங்க பார்க்குறாங்க, ஒன்றுமே ஆகலையே, நான் சாவலையே. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ சாப்பிட்ற நாளில் நீ சாகவே சாவா. அவர் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறார். ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்துச்சுங்க, அது அவர் கவலையே கிடையாது. அது 2வது கவலை தான் அவருக்கு. எனக்கு ஆண்டவரே வீடு இல்லையே, இதெல்லாம் புலம்பும் போது ஆண்டவர் சில நேரம் அப்படியே ஒன்று வைக்கணும்னு நினைப்பார். சில நேரம் ஆத்துமா செத்து போய் நாரி போய் காலங்களாகி விட்டது, அதை குறித்து ஜனத்துக்கு அக்கறை இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு. உனக்கு இது இல்லை, மச்சான் வீடு கட்டிட்டான், ஆமாம், இதே தான் நமக்கு ஓடுதுங்க. எங்கே போனாலும் மேலே ஏறி வரணும், நம்ம இதெல்லாம் கடந்து வரணும். பிசாசுடைய தந்திரத்தில் மாட்டிக்காதீங்க. அதனால தான் காலையில் அது சொன்னேன், கர்த்தரை துதிக்கிறதுக்கு உயிரை கூட கொடுக்குற ரெடியாக இருக்க. எந்த சரீரம் அழிந்து போனாலும் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவருடைய ஃபோக்கஸ் எப்பவுமே உங்கள் ஆத்மா மேலே தான் இருக்கும். இப்போ இல்லை, ஏதேன் தோட்டத்திலிருந்து பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல. இந்த வசனத்தை சொல்லி வாழ்த்துறோமா இல்லையா? எவ்வளோ ஆழமான ஒரு வசனம் தெரியுங்களா? ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லா வச்சிலும் வாழ்ந்து. அப்போ உங்களுக்கு கவனம் உங்கள் ஆத்மாவுக்கும் தேவனுக்குள்ள உறவின் மேலே இருந்துச்சுன்னா மற்றது எல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுக்குறாரு உங்களுக்கு. அந்த உறவில் தான் உங்களுக்கு ரிசீவ் பண்ண முடியும். அந்த உறவில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள. என்ன முறைக்கிறீங்க? இப்போ ஆண்டவர் சொன்னார், கடல் என்ன பண்ணட்டும், மீன்கள் எல்லாம் உண்டாகட்டும். இந்த மீனை கடல்லேருந்து எடுத்து வெளியில் போட்டிங்கன்னா செத்து போயிடும். ஓகே, இந்த பூமியை பார்த்து சொன்னார், புல் பூண்டுகள் எல்லாம் நீ முளைப்பி அப்படின்னாரு. அதெல்லாம் வந்துச்சு. அப்போ அந்த செடியை பூமியிலேருந்து பிடுங்கி போட்டிங்கன்னா செத்து போயிடுதா? இப்போ ஆண்டவர் நம்ம எப்படி உண்டாக்கினார்னா, மண்ணிலேருந்து உண்டாக்கினாலும் நமக்கு ஜீவன் எங்கேருந்து வந்துச்சு? அவர்கிட்ட வந்துச்சு. நம்முடைய மரணம் எப்போ நம்ம அவர்கிட்ட பிரிகிறோமோ அப்போ நம்மளும் செத்து போயிடும். ஆண்டவர் அதை தான் சொன்னார், நீ இந்த பழத்தை சாப்பிடும்போது உன் ஆத்மா மரித்து போகும். ஆத்மா மரித்து போகுதுன்னா சரீரம் சாகிற மாதிரி அப்படி அசையாமல் இருக்கு, அப்படி இல்லை. தேவனோட உறவு கட்டாயி வெளியே போயிடும்.
கீழ்ப்படியாத பாவம் செய்கிற ஆத்மாவில் என்ன இருந்து தெரியுமா? கரை உண்டாயிரும், கராயிரும். நம்ம சரீரத்தில் செய்கிற பாவத்தினுடைய கரை எங்கே போய் விழுது? உங்கள் ஆத்மாவில் தான் போய் விழுது. நம்ம இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு அப்பா என்னை கழுவுன்னு சொல்லும் போது நம்ம சரீரத்தில் தான் பாவம் செய்கிறோம். ஆனால் ரத்தம் எங்கே ஊற்றி கழுவுறாரு தெரியுமா? உங்கள் ஆத்மாவில். ஏன் நம்மளால பிரகாசிக்க முடியல? எத்தனையோ எழுப்புதல் கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் என்னால் எழும்ப முடியல? எழுப்புதல் இங்கல்ல, உள்ள ஆத்மாவில். மரித்து போன ஆத்மா எழும்பும் போது, தேவ உறவில் அது நிற்கும் போது கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சுதார். தேவ உறவுக்கு தேவை என்ன தெரியுமா? உங்கள் ஆத்மா. உங்கள் ஆத்மா தேவை, நம்முடைய ஆத்மா தேவை. பிசாசுடைய தந்திரம் இந்த உண்மைகளை காமிச்சதை. நம்மளாம் பொய் சொன்னால் ஏமாற மாட்டோம். என்ன நினைக்கிறீங்க? அவன் எடுக்கிற ஆயுதமே என்ன தெரியுமா? நிதர்சன உண்மைகளை உங்களுக்கு காட்டி சத்தியத்திலிருந்து வழி விலக பண்ணிடுவான். நம்ம பொய் சொன்ன நம்பிடுவோமா? இப்போ இங்கே ஒரு சிலையை வச்சுட்டு இதுதான் கடவுள்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் இதே பைபிள்லேருந்து, இதே புல்பீட்லேருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க முடியுதா? முடியலையா? இதே வசனத்தை வச்சு வேற மாதிரி பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாதா? எத்தனை நடக்குது? தந்திரம். பிசாசுடைய ஆயுதம் என்ன தெரியுமா? தந்திரங்கள். சாத்தானுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. யூ ஷுட் பி so vigilant. நீங்கள் தேறினவங்களாக இருக்கணும். பிசாசுடைய வழியை அறிந்து அவன் அந்த வழியிலேயே தூக்கி போடணும். இந்த உலகத்தினுடைய காரியத்தெல்லாம் காமிக்கும் போது பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? இதெல்லாம் காமிச்சு தேவ உறவை திருடிடுவான். நீங்கள் ஜபத்தில் உட்காருவீங்க, உங்கள் ஜபமெல்லாம் அவரை பற்றி இருக்காது, காரியங்களுக்காகவே இருக்கும். உங்கள் மைண்டில் எது ஓடுது? என்ன காரியங்கள் உங்களை திங்குது? உங்கள் தூக்கத்தை திங்கிறது, உங்கள் சமாதானத்தை திங்குற விஷயங்கள், உங்கள் நேரத்தை சாப்பிடுகிற விஷயங்கள் என்ன? இந்த உலகத்தில் சாதிக்கும்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் பிழைப்பு சாப்பாடெல்லாம் அவருக்கு அழகாக நடத்துவார். உங்களுக்கு சொல்லப்படாத காரியங்களில் கை போடாமல் இருந்தாலே நீங்கள் தப்பிச்சிருங்க. நிறைய அலுவலில் மாட்டாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் தேவனோட உறவுக்கு கவனம் செலுத்த முடியும். என் வாழ்க்கையெல்லாம் அப்படி தான். நான் காலையிலேயே சொன்னேன், 40 வருஷம் சும்மா தான் இருந்தேன். 40 வயசு வரையும் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அப்போ 13 வருஷம் சும்மா இருந்தேன். சும்மானா வெறும் சும்மா இருந்தேன். எனக்கு என்ன தெரியுமா? என் தாளந்துகளை வச்சு நான் ஊழியம் செய்ய எனக்கு விருப்பம் கிடையாது. என்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஊழியம் செய்ய எனக்கு விருப்பம் கிடையாது. கர்த்தர் என்னை அழைத்தா அவருடைய அழைப்பில் நின்று, அவருடைய உறவில் நின்று, அவர் சித்தத்தில் நின்று ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்போவோ பெரிய ஆள் ஆகிருக்கலாம். பெரிய ஆள் ஆகிறதில்ல. அங்கே ஊழியத்தில் நீங்கள் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணுன்றது இல்லை. உங்கள் மேலே தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த உறவில் அந்த திட்டம் வெளிப்படும். அந்த திட்டத்தை செய்து முடித்தீங்கன்னா யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். என்ன வாட் இஸ் பீயிங் சக்ஸஸ்ஃபுல் மீன்? எது சக்ஸஸ்ஃபுல் லைஃபு? எது தெரியுங்களா? சொந்த வீட்டில், இங்கே உங்களுக்கெல்லாம் சொந்த வீடு, சொந்த வீட்டில் பேரன் பேத்தியோட விளையாண்டு 80 வயசில் செத்தேன்னு வைங்க, இல்லை 90 வயசில். சக்ஸஸ்ஃபுல் லைஃப் எது தெரியுங்களா? பவுல் சொன்ன மாதிரி சொல்லணும், நான் என் ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டம் என்னன்னு தெரிஞ்சவன் தான் சொல்ல முடியும். ஓட்டத்தை முடித்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். சாகும்போது சொல்கிற, எல்லாரும் சாகும்போது சொல்கிற வசனம் அல்ல, தேவ திட்டத்தை நிறைவேறினவன் பேசுகிற வார்த்தை. தேவ உறவை காப்பாற்றி தேவன் தன் மேலே வைத்த திட்டத்தை நிறைவு செய்தவன் சொல்லுவான், நான் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதோ இது முதல் எனக்காய் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஓடுகிறேன், மற்றது எல்லாம் நான் தள்ளிவிட்டேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது.
அது ஆத்மா தேவனோட உறவாடும் போது உங்களை வெளிப்படுத்துவார். இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம வர்றது போகிறது எல்லாம் வீணாக போயிருங்க. நான் இத்தனை வருஷம் சும்மா இருந்தேனே, என்னை கைவிட்டாரா? 40வது வயசுல தான் எனக்கு இந்த மாதிரி ஊழியமே ஸ்டார்ட் ஆச்சு. 2 வருஷமா தொடர்ந்து ஓடுறேன், 2.5 வருஷமா. அதுவரையும் அடங்கி. நீங்க சொல்லுங்கப்பா, கவனமெல்லாம் எங்க இருந்துச்சு தெரியுமா? என் வாழ்க்கை மேல இல்லை. என்னடா இப்படி போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து கேட்பாங்க, நீ எப்போ உருப்பட போற, எப்போ முன்னேற போற. நான் முன்னேறும்படி கர்த்தர் என்னை அழைக்கல, தேவ சித்தத்திற்காய் என்னை அழைத்திருக்கிறார். நான் எப்போ சக்சஸ்ஃபுல் ஆகுறேன்? தேவ திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் போது நான் சக்சஸ்ஃபுல் ஆகுறேன். இயேசு சக்சஸ்ஃபுல் எப்போ ஆனார் தெரியுமா? அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் பாருங்க. அப்போ அவர் சக்சஸ்ஃபுல். அப்போதான் அவர் சக்சஸ்ஃபுல். உங்களுக்குன்னு ஒரு பாதையை வச்சு அந்த உறவில் தான் பிடிக்க முடியும். நீங்களாம் பிளான், நம்மளாம் பிளான்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொன்னேன் பாருங்க. ஜெபிக்க மாட்டேன்னா தேவைகளுக்காக ஜெபிக்க மாட்டேன். எனக்குள்ள ஆண்டவர் சில வேலையில் இதுக்காக ஜெபின்னுவார், அப்போ தான் ஜெபிப்பேன். மற்ற டைம்லாம் என்ஜாய் பண்ணுறது தான் செம்மையாக இருக்கும். அவரோட பிரசன்னத்தில் அப்படியே மகிழ்ந்து இருக்கிறது. ஒரு பெட்டிஷன் வைக்கிறது இல்லை. பா நீங்கள் போதும். எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னா உங்களை கொஞ்சம் சோதிப்பார். ஓகே, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவார். இவன் எப்படி என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் இவனை விட்டா ஏதாவது அவசரத்தில் ஏதாவது பண்ணவானா பார்ப்போம், விட்டு பார்ப்போம். என்னை விட்டார் 40 வயசு வரைக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், 40 வயசு சும்மா இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் கூட இருக்கிறாங்க. என் ஒய்ஃப் தான் வேலைக்கு போவாங்க, நான் சும்மா இருப்பேன். 7.5 வருஷத்துக்கு மேலே, 7.5 மாதம் கிடையாது, வருஷங்கள் சும்மா ஃப்ரீயாக இருந்தேன். பொண்டாடி காசில் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. சூடு சொரணையெல்லாம் தூக்கி போட்டுருந்தேன். சரி, நான் நம்பளை இல்லை. அப்படியே அப்பா நீங்கள் சொல்லும் போது செய்கிறையா, வீடு கட்டணுமா நீங்கள் சொல்லும் போது செய்கிறையா. அதில் இருக்கு ப்ரெஷர், டிப்ரெஷன்லாம் வராது தெரியுமா? உங்களுக்கு ப்ரெஷர் வர காரணங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்களாக போட்ட பிளான்ஸ் தான். 2027 வர்றதுக்குள்ள ஆண்டவரே டைரியில் எழுதி 27 அந்த 31/12 மணிக்கு எனக்கு இது நடந்தாகும். நடக்கலைன்னா என்ன ஆயிடுது? பிபி ஏறி, ப்ரெஷர் ஏறி, டிப்ரெஷன் ஆகி. எனக்கு 32 வயசுல தான் கல்யாணம் ஆயிடுச்சு. என் தம்பிக்கு ஃபஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மாவுக்கு 3 டைம்ஸ் வந்துச்சு. அம்மாவுக்கு ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஜெயிச்சு இன்னைக்கு 18 வருஷம் ஆச்சு, உயிரோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 4th B ஸ்டேஜ் கேன்சர்லாம் தூக்கி போட்டாச்சு. டாக்டர்ஸ் இப்போ நாங்கள் டாக்டர்கிட்டே போகிறதில்ல, டாக்டர்கிட்ட போய் 13 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஆண்டவர் 3rd டைம் அம்மாவுக்கு வரும்போது பேசினார், நான் அதை பிடுங்கி போடுவேன்னார். 3வது தடவை ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் சுகமாக்கினார். அப்போ நாங்கள்லாம் முடிவு எடுத்தோம். ஏன்னா கேன்சர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக்கப் போயிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் வரமாட்டோம், ஏன்னா அவர் பேசிட்டார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டா முடிஞ்சுது. 13 வருஷம் ஆச்சு, இன்னும் நாங்கள் போகல. அந்த டைமில் யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணணுன்னு என் தம்பிக்கு பண்ணி வச்சுட்டாங்க. நான் அப்பவும் படிச்சுட்டு இருந்தேன், டெல்லியில் படிச்சுட்டு இருந்தேன். IASக்கு அனுப்பி விட்டாங்க. நல்லா படிக்கிறான், கலெக்டர் ஆகி வரும். எங்கள் சர்ச்சில் அனுப்பி விட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்க, எல்லாம் கல்யாணம் கூட எல்லாம் வந்து கேட்பாங்க, என்ன தம்பிக்கு ஆயிடுச்சு உனக்கு? நான் சொல்லுவேன், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். இந்த பயமே எனக்கு வந்தது இல்லை, கவலையே வந்தது கிடையாது. இப்போ முடிஞ்சு கூட தம்பி கேட்டார், எப்படின்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அந்த டைம் எல்லாம்? நான் சொன்னேன், எனக்கு அது பிரச்சனையாகவே தெரிலப்பா. ஏன்னா நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னை அழகாக நடத்துவார். இவ்வளோ பாட்டு கொடுத்து இப்போ அபிஷேகம் கொடுத்து சும்மா விட்டுருவாரா? சாக விட்டுருவாரா? அதுக்கு ஒரு பயன் இருக்குல்ல. இப்போ உங்களை ரட்சித்ததற்கு ஒரு பயன் இருக்குல்ல. உங்களை ஆசீர்வதிக்க ஒரு திட்டம் இருக்கும்ல. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறா. பிசாசுடைய தந்திரம் அது. உங்கள் ஜெப நேரத்தை திருடுறான், உங்கள் உறவை திருடுறான்,
உன்னோட தந்திரம் என்ன தெரியுமா? நீ சாக மாட்டேன்னு சொல்லுவான், நீ தேவர்களை போல இருப்பேன்னு சொல்லுவான். ஆனால் சத்தியத்தை மறைச்சிடுவான். நீ தேவ மகிமையற்றவனா மாறிடுவ, அது சொல்லலை. தோட்டத்தை விட்டு நீ வெளியேற்றப்படுவ, அவன் சொல்லலை. தேவ உறவு விட்டு போகும். அவன் கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியமானது தேவ உறவு மட்டுமே. ஏன்னா அவர் வரப்போறதே ஒரு மனவாட்டிக்கு தான் வரப்போறார். கிறிஸ்தவர்களுக்காக வரல, கிறிஸ்துவை நம்புறவங்களுக்கெல்லாம் வரல. அவர் மனவாட்டின்னு எழுதியிருக்கிறாரு. நான் மனவாளனா வரேன், என் மனவாட்டிக்கு வரேன். நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, மனவாட்டிகள் கிடையாது, கம்மி. அவர்கிட்ட ஏதாவது வாங்கி நிறைய பேர் வருவாங்க பாருங்க, சுகம் பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய இயேசுவை நம்புறவங்க இருக்கிறாங்க, ஆனா அவர் மட்டும் போதுன்ற உறவில் இருக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. உங்கள் ஆத்மா தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க ஆத்மா உயிரோடு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஊழியம் செய்யறவங்களாம் சொல்லுங்க. இப்ப நீங்க உயிரோடு இருக்கீங்களா இல்லையா? எப்படி நான் நம்புறது? எப்படி சொல்லுவீங்க? நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? பாஸ்டர்ஸை கேட்டு பாருங்க. ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் ஜெபம் இல்லைன்னு உங்களுக்கு 2 நிமிஷத்துல தெரியுமா தெரியாது? ஐயா, அந்த வீட்டில் ஜெபிக்கிறது இல்லை, எப்படி தெரியும்? எப்படி தெரியுது? ஒருத்தரோட பேசினா நீங்க எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரீசெண்டாக நான் ஒரு ஊழியக்காரரோட தான் வந்தேன். அவர் நிறைய பேருக்கு பிடிக்காது. அவர் இந்த அரசியலில் ரொம்ப ஈடுபட்டு சர்ச்சுக்கு வந்தாலே கண்ணாடி போட்டு இப்படி வருவார். ஓகே, அதனாலே அவர் நல்ல மனுஷன். ஆனால் இந்த மாதிரி தன்னை அரசியல்வாதியாக காண்பிக்கிறதுனாலேயோ என்னமோ பிடிக்காது. ஆனால் அவர் கூட பிரயாணம், நான் வேற 1.5 மணி நேரம் இப்போ போகணும் காரில். நான் உடனே அந்த அந்த தெய்வ பிரசன்னம் அவர் கூட. நம்ம ஆத்மா தான் செக் பண்ணும், தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ஆத்மா இயல்பாகவே தெய்வ பிரசன்னத்தை தேடும். ரெகுலராக ஜெபம் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு கல்யாணத்துலையோ இல்லை ஒரு சாவாயிருச்சோ நீங்கள் ஒரு 2-3 நாள் ஜெபம் பண்ணலன்னா ஒரு மாதிரி பண்ணும், தெரியுமா? ஏதோ இழந்த மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது என்ன தெரியுமா? உங்கள் ஆத்மா அவரை கேட்குது. காசு இருக்கிறவன்ட்டையும் அது கேட்குது. அவன் போய் என்ன பண்ணுறான்? இமயமலையில் போய் உட்காந்துக்கிறான், இல்லை அன்னதானம் போட்டு பார்க்குறான். 1000 கோடி இருக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்து பார்க்கிறார்கள் இந்த சமாதானத்துக்கு. ஆனால் இந்த சமாதானம் எப்போ வரும் தெரியுமா? இது யார்கிட்ட இருந்து வந்துச்சோ அவர்கிட்ட இதை இணைச்சிட்டிங்கன்னா போதும். புத்தி கெட்டாத தேவ சமாதானம். புத்திக்கு எட்டாது. எத்தனை பிரச்சனை நடுவில் நீங்க சொல்லுவீங்க, நீங்க போதும் இயேசுவே. அந்த உறவிலிருந்து வரும். அதெல்லாம் எதுவுமே தரல ஆண்டவர், விட்டு போயிடுவீங்களா? உங்க ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கல, என்ன பண்ணுவீங்க? பதிலே தரமாட்டார், என்ன பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் செய்யணும். உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி செஞ்சால் தான் புத்தி வரும். நான்லாம் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்பேன். எனக்கு பிரச்சனை வந்தால் எக்ஸைட் ஆயிடுவேன், ரொம்ப த்ரில் ஆயிடுவேன். என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு பாருங்க, எனக்கு பிரச்சனை வந்தால் எனக்கு த்ரில்லிங் ஆயிரும். அப்படியே நடுக்கடலை என்னை தூக்கி போட்டோம், ஒரு த்ரில்லிங் ஆயிரும். ஏன் தெரியுமா? கடலில் நான் இருக்கும்போ நான் இப்படி பாட்டு எழுதியிருக்கிறேன். கடலில் நடந்தவர் கூட இருப்பதால் நான் கரையை தேடி அலைவதில்லை, நான் அவரை தேடுவேன். நடுக்கடலில் கூட யாரை தேடுவேன்? அவர் இருந்துட்டாருன்னா எழும்பி நடன்னுவார், நான் கடல் மேலே நடந்து வந்துடுவேன். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கை. கடலில் நடந்தவர் கூட இருப்பதா. ஏன் தெரியுமா பிரச்சனை என்னை எக்ஸைட் பண்ணோம்? ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு தேவனை குறித்து அறிவை கொடுத்துச்சு. இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், செங்கடலுக்காய் நன்றி, சோதனைகளுக்காய் நன்றி. எத்தனை பேர் சொல்லுவீங்க நன்றி? பார்வோன் சேனைக்காக நன்றி,
இந்த செங்கடல் சொல்லி கொடுத்துச்சு. எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு? நான் செங்கடல் முன்னாடி போய் தத்தளிச்சு நிற்கும் போதுதான் எனக்கு ஒரு பாடம் புகட்டினார் ஆண்டவர். உனக்குள்ள இருக்கிற நான் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் இயேசு பெரியவர், இந்த செங்கடலிலும் உனக்காக ஒரு வழி உண்டு பண்ணுவார். அது செங்கடல் தான் சொல்லி தந்துச்சு. செங்கடல்ல எனக்கு ஒருத்தர் ரோடு போடுவாரு, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, இது எத்தனை பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத செங்கடல் கற்று கொடுத்ததினாலே நான் தேவனுக்கு செங்கடலுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எவ்ரி ட்ரபிள், ஒவ்வொரு பிரச்சனையும் என்னை தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் என்னை பலப்படுத்தினது, அவரை குறித்த அறிவில் என்னை இழுத்து கொண்டு போனது. தேவனை குறித்த அறிவு எனக்கு கொடுத்துச்சு. யெகோவா ஷம்மா. நீங்க பைபிள்ல பாருங்க, நிறைய பெயர்களை ஜனங்கள் தான் கர்த்தருக்கு வச்சிருப்பாங்க. ஜனங்கள் கொடுத்த பேர் தான் நிறைய இருக்கும். ஏன்னா எப்படியெல்லாம் தேவன் வெளிப்பட்டாரோ அப்படி பேர் வச்சாங்க அவருக்கு. அழகா நடத்துவாருங்க. பகலில் இரவில் ஒரே ஆண்டவரா வேற வேறையா? உங்கள் தேவைக்கு ஏற்ப எப்படி பண்றாரு? பகல்ல மேகமா வர்றாரு, இரவில் அக்கினியா வெளிப்படுறார். ஒரே தேவன் தான். எவ்வளவு அழகா நடத்துறாரு. இவரோட உறவை கேர்ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணாங்க? அவரோட பிரசன்னத்துல மகிழ்ந்திருக்கிறது. இப்ப ஆத்மா உயிரோடு இருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவ்வளோ சொல்லிட்டேன், இது நீங்க சொல்லித்தான் ஆகணும். எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? உங்க பேர் ப்ரோ? வேறு என் பேர் இருக்கிறனால தான் அவருக்கு பெனட் ஜோயல். அது கை தட்டிடுங்க அவருக்கு, தட்டுங்க ஐயா. நீங்கள் சொல்லல, நல்லா தட்டுங்க. அப்போ பிரசங்கம் இவங்க மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நான் என்னையவே சாகடிச்சு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் தேவ பிரசன்னத்தில் வந்துட்டு அவர் பிரசன்னம் உங்களுக்கு உணரும் பாருங்க, நீங்கள் உணர்வீங்க. உயிரோடு இருந்தால் தான் உணர முடியும். செத்து போனவங்களால தேவன் இருக்கிறத எப்படி, நான் செத்து போயிட்டா என் மனைவி கத்தினாலும் கதறினாலும் கேட்காத மாதிரி ஆத்மா மரணம் அடைஞ்சவங்க தேவன் இங்கே உலாவுகிறத உணர முடியாது, தேவன் பேசுகிறத கேட்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் ஆத்மாவை மட்டும் என்பதை நினைவில் வைங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை பண்ணும், அதெல்லாம் இல்லை. அஞ்ஞானிகள் அப்படி நாடி ஓடுகிறார்கள். ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. கிறிஸ்தவம் உறவு, அது ஆத்துமாவில் தேவனோடு உள்ள உறவு. மார்த்தால போல நிறைய கிறிஸ்தவங்க உண்டு. இந்த விபிஎஸ் அப்போ பாருங்க, நிறைய பசங்க பிள்ளைங்க வருவாங்க. எங்கள் சர்ச்சில் ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க, 3000 விசுவாசிங்க. அந்த விபிஎஸ் அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 700-800 குழந்தைங்க வந்துடுவாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்களாம் படிக்கும்போது 950 பேர் வருவாங்க விபிஎஸ்க்கு. 10 நாள் நடக்கும்ல அப்போல்லாம். இப்போல்லாம் ஒரு வாரம் வைக்கிறோம். இப்போ ஒரு 400-500 குழந்தைங்க வராங்க. ஜபத்துக்கு வரவன் வராதவன் எல்லாம் அங்கே ஊழியத்தில் இருப்பான். ஏன்னா விபிஎஸ்னா ஒரு ஃபன்னு. ஏன்டா நீங்களாம் ஜபத்துக்கு ஆளை காணோம், ஆனால் இந்த ஒரு வாரம் மட்டும் லீவ் போட்டு வந்துடுவானுங்க. எப்படிங்க? உண்மையாலுமே உங்களுக்கு தேவ உறவை பற்றி ஞானம் இருந்தா தாவீத மாதிரி சொல்லுவீங்க, சிறு மலையிலும் எர்மோன் மலையிலும் இருந்து உண்மை நினைக்கிறையா, என் ஆத்துமா மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல உண்மை வாஞ்சிக்குது.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். ராஜ்யத்தில் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று சபை, இன்னொன்று திருமணம், அப்படி நிறைய இருக்குது. அவர் ராஜ்யம், அதெல்லாம் ஒரு ராஜ்யம். அவருடைய ராஜ்யத்தில் இந்த சபை என்கிற உறவுக்குள்ளே அவருடைய ரத்தத்தினாலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். உறவுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம் ஐயா. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் ஐயா. நீங்கள் சொல்லுகிற பாதையில் நடக்கிறோம் ஐயா. நீங்கள் காட்டுற பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன் ஐயா. நீங்கள் காட்டுற பையனை கல்யாணம் பண்ணுறேன் ஐயா. நீங்கள் போட்ட பாதையில் நான் நடக்கிறேன் ஐயா. உமக்கு பிரியமில்லாத எதுவுமே வேண்டாயா. உறவு எனக்கு இது நீங்க கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடினீங்கன்னா மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படுங்க. கொடுக்கப்படும். உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களை குறித்து ஆண்டவர் யார்கிட்ட வேணால் பேசுவார். பேசி கொண்டு போய் ஃபோனை போட்டு பேசி, நான் அந்த காரை வாங்கிட்டேன் பாருங்கள். காலையில் சாட்சி சொன்னேனே, நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கையிலேருந்து போட்டு நல்ல கார் வாங்கிட்டேன். கொஞ்சம் காசு அப்படியே கம்மியாக இந்த பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ண பாருங்க. அதை ஒருத்தர் 1 மணி நேரம் கேட்டுருந்துருக்கார். கேட்டுட்டு 10,000 ரூபா அனுப்பி விட்டார் ஆஃபரிங். எப்படி வேணால் ஆண்டவர் செய்வார். என் காரே ஒருத்தர் 20 லட்சம் ரூபாய் சும்மா கொடுத்தார் போன மாதம். காலையில் சொன்னேன், நான் இதெல்லாம் கண்டுக்கிறதே, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நடந்து போவேன் ஐயா கடைக்கு. என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போவேன். அவங்க வரலன்னா நான் எத்தனை முறை நடந்து போயிருக்கேன். என் ஒய்ஃபும் இருக்க மாட்டாங்க, அவங்க வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு வண்டி வாங்கிறதுக்கு நான் அவ்வளோ வருஷம் காத்திருந்தேன். காசு இல்லாமல் இல்லை. உறவில் ரொம்ப கவனமாக இருப்பேன். நான் நீங்கள் சொல்லுங்கய்யா வாங்குறேன். எனக்காக நீ இப்படி இருக்கிற பாரு, சும்மா தரேன். எனக்கு வீடே சும்மா தான் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெட்ரூம்ஸ் இருக்கும், எவ்வளோ கார்ஸ் இருக்கும். ஏன்னா இதன் மேலே என் கவனம் இல்லை. அதனால் அவர் என்ன, இங்கே பாருங்க, சாலமோன்ட்ட என்ன வேணும் கேட்டோன்னே, கரெக்டாக கேட்டோன்னு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீ அரிதானதை கேட்ட, வெரி ரேர். நம்மள்ட்டெல்லாம் வந்து கேட்டால் லிஸ்ட் எடுத்து இந்தாங்க ஐயா, இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தேன், காது கேட்கலையா, இந்தாங்க அப்படின்னு காமிச்சிருவோம். அவருக்கு செய்ய முடியாமல் இல்லை, அவர் டெஸ்ட் பண்ணுறாரு நம்மளை. என் கையை பார்க்குறாங்களா, என் முகத்தை பார்க்குறாங்களா, நான் வேணும்னு சொல்கிறாங்களா, இல்லை நான் கொடுக்கறது வேணும்னு சொல்கிறாங்களா? அப்போ நீங்கள் கொடுத்தாலும் சரி. இப்போ கூட நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், இந்த பிரசனத்தில் அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். தெரியுமா? உங்களை பற்றி அவர் அறிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒன்று சொல்கிறேன்னா, அதுக்கு பின்னாடி நான் எவ்வளோ யோசித்து முடிவெடுத்திருக்கேன்னு அவர் நல்லா அறிந்திருக்கிறார். எனக்கு இப்போ அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு நாள் சொன்னார், நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன், ஐ நோ யூ, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நேசிக்கிற ஒரு ஊழியக்காரன் சொன்னார். ஏன் தெரியுமா? எது இருக்கோ இல்லையா, போங்கய்யா, அவர் இருக்கிறார் என் கூடன்ற. சொந்த வீடுலாம் கேவலமாக பார்ப்பாங்களா? சுதந்திரிக்கிற அபிஷேகத்தை உறவில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். சுதந்திரம். எனக்கு வீடு சும்மா சொல்லியிருக்காரு, இடமும் சொல்லியிருக்காரு. யாரு கொடுப்பான்னு தெரில. நான் அப்பப்போ அந்த இடத்துல வண்டி ஓட்டி போய் பார்ப்பேன். பாப்பாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், கோயம்புத்தூர்ல அங்கே தான் விலை ஜாஸ்தி. கோயம்புத்தூர்லேயே தனி வீடு. இந்த வீடு ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறதுக்கு முன்னாடி என் மாமியாருக்கு ஆண்டவர் தரிசனத்தில் 6 வருஷத்துக்கு முன்னாடி காமிச்சிட்டார். அவர் சொன்ன வீடும் இவங்க சொல்கிற வீடும் ஒரே மாதிரி இருந்துச்சு. என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் பொண்ணும் வெள்ளியும் அவருது. எப்படி கொடுப்பாருன்னே தெரியாது. பிசாசோட தந்திரத்தில் மாட்டிக்காதீங்க.
பிசாசோடைய தந்திரத்தில் உலகத்தில் ரொம்ப இதாக கவனமாக ஓடுவாங்க. அதை பண்ணணும், இதை நிறைய ஓடுங்க. நீங்கள் முதல் ஸ்தானம் யாருக்கு கொடுக்குறீங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காலையில் எந்திரிச்ச உடனே அது இல்லைங்க, அது இல்லை. சபை தப்பா புரிஞ்சிருக்குது. முதலாவது அப்படின்றது என்ன தெரியுமா? உங்களோட மெயின் ஃபோக்கஸே அதாக தான் இருக்கணும். அவருடைய ராஜ்யம், அவருடைய நீதி. உங்களை திங்கிற விஷயம். நைட் என் ஒய்ஃப் ஒரு நாள் தேம்பி எழுதாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு அதுலேருந்து தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? என்னால் ஜெபம் பண்ண முடியலன்னு அழுதாங்க. வேற எதுக்கெல்லாம் அசைக்க முடியாது. காசை பற்றியெல்லாம் கவலையே அவங்களும் பட மாட்டாங்க. இத்தனை இடத்துக்கு 2.5 வருஷம் ஊழியத்துக்கு போயிட்டேன். ஒரு நாள் கேட்டதில் எவ்வளோ காணிக்கை கொடுத்தாங்கப்பான்னு. ஆக்சுவலாக ஒரு மாதத்தில் 4-5 நாள் தான் வீட்லேயே இருப்பேன். செவ்வாய் புதன் கூட பூண்டியில் இருந்தேன். வியாழன் நேற்று ஒரு மீட்டிங் இருந்தேன். இன்னைக்கு சனி ஞாயிறு ஒரு நாள் கேட்டதில்லை எவ்வளோப்பா கொடுத்தாங்கன்னு. கவனம் எது மேலே இருக்கு? நான் சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் தூக்கத்தை எது சாப்பிடுது? உங்கள் நேரத்தை எது திங்குது? எந்த விஷயம் உங்களை அழுத்துது? எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? வாட் ஹர்ட்ஸ் யூ மோர்? எது உங்களை பாதிக்குது? எதுக்கு நீங்கள் அழுவுறீங்க? எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறையா, புலம்புறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய உறவு. ஐயோ என் அப்பாட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உறவில் இருக்கிறவங்களை கவனிக்கிறது விசேஷமாக இருக்கு. ஆண்டவர் கவனிக்கிறது. சைடில் கொடுப்பாங்க பாரு, அம்மாவுக்கு பிடிச்ச பையனுக்கு முட்டை 2 முட்டை எக்ஸ்ட்ரா எடுத்து அவன் வர்றதுக்குள்ள நீ என்ன பண்ண? உறவில் இருக்கவங்களுக்கு அப்படி கொடுப்பாரு. சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்களாம் கேட்கவே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். தெரியுங்களா? கேட்கவே வேண்டாம். அது குழந்தைங்க கேட்பாங்க, ஆவிக்குரிய குழந்தைகள். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது யுத்த ஸ்திரீகளும் யுத்த புருஷர்களும் அவர் எதிர்பார்க்கிறார். வளர்ந்தவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ராஜ்யத்திற்குரியதை யோசிக்கிறவங்களை அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்குரியதை, அவர் உறவு கடுத்ததை, பிசாசுடைய தந்திரங்களை வகை அறுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றார், நான் ஒருவனை தேடுறேன் ஒருத்தனையும் காணன்ற. ஒருத்தன் கூட இல்லையா? இப்போ நான் இருக்கிறேன். அவருக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் இருக்கேன்ப்பா. ஐ எம் ரெடி ஈவன் ஃபார் டெத். மரணத்துக்கு கூட நான் ரெடியாக இருக்கிறேன். லைவ்ல சொல்றேன். ராஜ்யத்துக்காக என் குடும்பமே செத்து போனாலும் ஐ டோன்ட் கேர். என் பிள்ளைகளை அப்படிதான், என் ஒய்ஃப் அப்படிதான் ட்ரெயின் பண்ணாங்க. என் ஒய்ஃப் என்ன பண்ணா, கையை முறுக்கி இயேசுவை மறுதளிப்பியா? அது இல்லைம்மா இல்லைம்மா வலிக்குதுமா. நீ வலிச்சாலும் அப்படிதான் சொல்லணும். என் பிள்ளை வளர்ந்து கல்யாணம் பண்ணி அதெல்லாம் எனக்கு ஆசையே இல்லை. என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவேன், உங்கள் மேலே தேவ திட்டம் ஒன்று இருக்குது. இருக்கிற வரையும் நல்லா பார்க்குறோம், நல்லா சோறு கொடுக்குறோம். போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, இவன் சோறு கொடுக்குறானா இல்லையா தெரியலையே, அதெல்லாம் சூப்பராக பார்த்துக்கோ. ஆனால் தேவ சித்தம் நிறைவேறணும். என் பெரியவன் நைட்டெல்லாம், அப்பா ஏசப்பா இன்னைக்கு வந்துடுவாரா, பயமாக இருக்குது, நான் என்ன ரெடி ஆகணும், நான் எப்படி ஜெபிக்கணும் கேட்பா. 3rd ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கிறா. இதைத்தான் நீங்கள் போதிக்கணும் பிள்ளைகளுக்கு. அவரோட உறவை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் அசைக்க முடியாது. நோ டெவல் கேன் டச் த. என் சின்னது இருக்க யூகேஜியில் கிளாஸில் சினிமா போட்டிருக்கிறாங்க. சினிமா பாட்டு டூர் போகும்போது அந்த ஹோல் ட்ராவல் அவ பொத்தி தான் உட்காந்து. மேம் வந்து ஆச்சரியப்படுறாங்க, அவ காதிலிருந்து கையை எடுக்கல பிரதர். எனக்கு நான் பெருமை. யூகேஜி பெருசான எல்லாம் வந்துட்டு போகும், எல்லா பிரச்சனையும் வரும் போகும். ஆனால் இந்த வைராக்கியம் இன்னைக்கு விதைக்கப்பட்டிருக்குது.
சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அவர் உறவு, அவர் கிடைச்சா அப்படியே சாப்பிட்றலாம், அவ்வளோ அன்பாக இருக்கு. அவர் சொல்கிறாரு, என் குமாரனையே நான் கொடுத்துருக்கிறேன்னு, மற்றது எல்லாம் கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆனால் நம்முடைய ஜெபம் என்ன, மற்றது மேலே இருக்கு. அவர் சொல்கிறாரு 9 மணி ஆயிடுச்சு, முடிக்க போகிறேன். உங்கள் கவனம் எது மேலே இருக்கணும்னு விரும்புகிறாரு? அவர் மேலே. சரிங்களா? எல்லாம் அவர் பார்த்துக்குவாரம்மா. ஒரு மாதம் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் எதுவுமே ஜெபிக்காமன்னா தப்பாக எடுத்துக்கூட, ஜெபிக்காமலா ஹல்லேலூயா அப்படின்னு வந்துடாதீங்க சண்டைக்கு. ஜெபிக்காமல்னா நீங்கள் விண்ணப்பமெல்லாம் செய்யாமல், பெட்டிஷன்ஸ் வைக்காமல், இது கொடுங்கப்பா அதை பண்ணுங்கப்பா அதெல்லாம் வைக்காமல் அவர் அப்படியே என்ஜாய் பண்ணுங்க, மகிழ்ந்துருங்க. அவருடைய பிரசனத்தில் ஆனந்தமும், அவருடைய சமூகத்தில் ஆனந்தம், அவருடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிப்போம். பிதாவே, இன்றைக்கு விதைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் பலன் தரணும் ஐயா. நீர் எங்கள் ஆத்மாவில் தான் கவனமாக இருக்கிறீங்க, சரீரத்தையும் போஷிக்கிறீங்க, காப்பாற்றுங்க. ஆனால் உங்கள் கவனம் ஆத்மாவில் இருக்கு. என் பிள்ளையோட ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. என் உறவில் இருந்துச்சுன்னா, எக்கால சத்தம் துணிக்கும் போது உங்கள் ஆத்மா தேவனோட உறவில் இருந்துச்சுன்னா சரீரம் மறுரூபமாகும். அப்படி தான் நடக்கும். ஆத்மாவை பொறுத்து தான் வாழ்க்கை, ஆத்மா இருக்கிற நிலையை பொறுத்து தான் ஆசீர்வாதம். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படியே செட்டிக்குளம் ஐபிசி சபையில் உள்ள இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த உறவின் மேன்மையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்கள் ஆத்மா அது நித்தியமானது என்பதால் தான் அதனுடைய விலை நித்தியமானவர் செலுத்தினார். வேற ஆடு ரத்தம்லாம் ஈடு செய்ய முடியாது. விலையேற பெற்ற உங்கள் ஆத்மாவை மீட்டெடுக்க விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த உறவை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களை இதுதான் நடத்தணும், இதில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். தேவனுக்கு பிரியமானதை நான் செய்வேன், ஏன்னா நான் ஒரு மனவாட்டியாக இருக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தெய்வம், உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் மென்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, மென்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. ஓ, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே.